வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். தங்கத்தின் விலையில் சடுதியான மாற்றம், நகை வாங்க காத்திருப்போருக்கான அறிவிப்பு. கல்வி அமைச்சு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. சீரற்ற வானிலையால் 685 பேர் பாதிப்பு, 177 வீடுகள் சேதம். வீழ்ச்சியை பதிவு செய்த இலங்கை ரூபாவின் பெறுமதி. கல்கிசை துப்பாக்கிச்சூடு, முக்கிய சந்தேக நபர் கைது. தங்கத்தின் விலையானது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்ற நிலையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்த தங்க விலையானது இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 9,65,813 ரூபாவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் 24 கேரட் தங்க கிராமின் விலையானது 34,070 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இந்நிலையில் 24 கேரட் தங்க பவுன் 2,72,550 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்க கிராம் 31,240 ரூபாவாக பதிவாகியுள்ள அதேவேளை 22 கேரட் தங்க பவுன் 2,49,850 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 29,820 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுன் 2,38,500 ரூபாவாக பதிவாகியுள்ளது. உயர்தர தொழிற்பாடர் துறையின் கீழ் 12ஆம் தரத்தில் மாணவர்களை அனுமதிப்பதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது. குறித்த விடயம் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் இந்த வருடம் முதல் 608 பாடசாலைகளில் தொழிற்பாடத்துறை பிரிவு செயல்படுத்தப்படும் என்று அமைச்சு அறிவித்துள்ளது. இப்பாடப்பிரிவிற்கு மாணவர்களை சேர்க்கும் போது காப்போத்த சாதாரண தரத்தில் சித்தியடைய தவறியது கருத்தில் கொள்ளப்படாது என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த பாடப்பிரிவில் கல்வியை தொடர விரும்பும் மாணவர்கள் தாங்கள் எதிர்பார்க்கும் பாடசாலை அதிபர்களிடம் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 4 மாவட்டங்களில் 187 குடும்பங்களைச் சேர்ந்த 685 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். புத்தளம், மன்னார், திருகோணமலை மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. பெய்து வரும் மழை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் குறித்த மாவட்டங்களில் 177 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடும்போது இன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இன்று இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 294 ரூபாய் 98 சதம், விற்பனை பெறுமதி 303 ரூபாய் 48 சதம். அத்துடன் ஸ்டேலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 390 ரூபாய் 95 சதமும், விற்பனை பெறுமதி 405 ரூபாய் 5 சதமும். இந்நிலையில் யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 328 ரூபாய் 19 சதமும், விற்பனை பெறுமதி 340 ரூபாய் 92 சதமும். சுவிஸ் பிராங்க் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 350 ரூபாய் 20 சதமும், விற்பனை பெறுமதி 366 ரூபாய் 16 சதமும். கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 209 ரூபாய் 94 சதமும், விற்பனை பெறுமதி 218 ரூபாய் 38 சதமும். ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 187 ரூபாய் 20 சதமும், விற்பனை பெறுமதி 196 ரூபாய் 91 சதமும். சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 225 ரூபாய் 49 சதமும், விற்பனை பெறுமதி 235 ரூபாய் 38 சதமும் ஆகும். மேலும் ஜப்பானிய ஜென் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 2 ரூபாய் 2 சதமும், விற்பனை பெறுமதி 2 ரூபாய் 10 சதம் என மத்திய வங்கி அறிக்கை வெளியிட்டுள்ளது. கல்கிசையில் இளைஞர் ஒருவரை சுட்டுக் கொலை செய்த சம்பவத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் நேற்று கைது செய்யப்பட்டதாக கல்கிசை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர் விமானப்படையிலிருந்து தப்பியோடியவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. படோவிட்ட அசங்க என்ற போதைப்பொருள் கடத்தல்காரரால் சாண்டோ என்ற கடத்தல்காரர் மூலம் 1 மில்லியன் ரூபாய் வாக்குறுதியின் பேரில் இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. சந்தேக நபர் ஆரம்பத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய் பெற்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இத்துடன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.
இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.